சரி, பழைய ஏற்பாட்டில் 7 பலி இருக்கு இல்லையா? முதல்ல அது நமக்கு தெரியணும் இல்லையா? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் நோட்ஸு பேப்பர் கொண்டு வந்தால் எழுதிக்கோங்க. நம்பர் 1, பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி எல்லாமே லேவியராகமம். இப்போ லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லா பலியும் அங்கே எழுதியிருக்கு. இல்லை பாஸ்டர் 7 அதிகாரம் படிக்கணுமா அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் படிச்சுக்கோங்க. அதில் அந்த 7 பலியும் வருது ஈஸியாக. பிரமாணம் கொடுக்கும் பொழுது 7 பலி அப்படி சொல்லிட்டாரு யாத்திராகமம் 29. அந்த ஆசாரியர்கள் செய்யும் பொழுது அதை ரொம்ப விலாவரியாக அதை செய்யணும் இல்லையா? அதனால் லேவியராகமம் முழுசுமே பலி தான். 7 அதிகாரம் படிச்சிங்கன்னா இந்த 7 பலிகளை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஓகேவா? சரி. 2வது குற்ற நிவாரண பலி. 3வது சமாதான பலி. 4வது பான பலி. 5வது போஜன பலி. 6வது தகன பலி. 7வது சர்வாங்க தகன பலி. 7 பலி வந்துருச்சா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பான பலி, போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கம் தகனிக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி. இதான் 7 பலி. நீங்கள் எப்பயுமே இந்த யூதர்களுக்கு என்ன பிரமாணம் கொடுத்தாலும் சரி, அத்தனை பிரமாணமுமே இயேசுவில் நின்றோம். அது ஒரு நல்ல மைண்ட் செட்டப். அப்படி நீங்கள் மைண்டை செட்டப் பண்ணிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எந்த சத்தியத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எங்கே நின்றோம்? இயேசுவில் நின்றோம். அப்போ இயேசுவில் நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். இயேசு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். நியாயப்பிரமாணத்தில் யாருமே நிறைவேற்ற முடியாது, ஒருத்தராலையும் நிறைவேற்ற முடியாது. அதனால இயேசு தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர். அப்போ இயேசுவுக்கு அந்த பக்கம் நீங்கள் கவனிக்கணும். புதிய ஏற்பாடு யாருமே அப்படி பைபிள் பார்க்கறது இல்லை. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்தா சொல்லுதே, இது பைபிள் தானே சொல்லுது, ஏன் அதன்படி செஞ்சா என்ன அப்படிங்கிறீங்க. தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு சத்தியங்கள் எல்லாமே கிறிஸ்துவிலே நிறைவேறி, கிறிஸ்துவுக்கு இந்த பக்கம் கிறிஸ்துவினுடைய பிரமாணம் வருகிறது வெளியே. அதை நீங்க கவனிக்கணும். கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தில் தான் இப்ப சபை கட்டப்படணும். நியாயப்பிரமாணத்தில் கிடையாது, கிருபையின் பிரமாணத்தில். நியாயப்பிரமாணம் செத்து போச்சு, ஆவியின் பிரமாணம் இந்த பக்கம். வழங்கிச்சா உங்களுக்கு? அப்ப நீங்க கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், நிருபங்கள்ல எழுதப்பட்ட சத்தியத்தில் சபை கட்டணும். இப்ப இந்த பக்கத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் பாஸ்டர் நீங்க கேட்கலாம். நான் ஆயிரக்கணக்கான வித்தியாசத்தை சொல்லி போடுவேன் கடகடன்னு. இப்ப பழைய ஏற்பாட்டில் பொருத்தனை இருந்துச்சா? நான் பொருத்தனை பண்ணி துதியின் பலியை செலுத்துவேன்னு சொன்னாரா? இப்போ புதிய ஏற்பாட்டில் பொருத்தனை கிடையாது. இன்னைக்கும் பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பொருத்தனை பண்ண வைக்கிறாங்க? அவன் ஒழுங்காக கொடுக்கட்டும், இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு தரணும், அதனால் பொருத்தனை பண்ணிவிடு. அப்போ நீ பொருத்தனை பண்ணினா சாகிற வரைக்கும் அதை அவன் செய்வான். இது நம்ம வசதிக்காகவே அவனை பொருத்தனை பண்ண வைக்கிறோம். பொருத்தனை கிடையாது, முழுசுமே அவன் கொடுக்கணும். அதுதான் கிருபையின் பிரமாணம். எல்லாமே கர்த்தருக்குரியது தான். அது என்ன பொருத்தனை? மாதம் 100 ஈரோ தருவேன்னு பொருத்தனை பண்ணு அப்படின்னு பாவம் அவனை பொருத்தனை பண்ண வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இல்லை. அவனுக்கே 100 ஈரோ இப்போ தேவைப்படும்.
அப்போ தலையை சொறிவான், ஐயோ நான் பொருத்தனை பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு. பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனிதனுக்கு கண்ணியாக இருக்கும். இதுவும் பழைய ஏற்பாடு. எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அந்த சத்தியம் வச்சுருந்தாரு, இந்த பக்கத்தில் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பகுத்தறியணும். இப்போ சீட்டு போட்டு காரியங்களை செஞ்சாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் சீட்டு போடுறது இருக்குதா? தேவ ஆவியானவர் தான் செலெக்ஷன் பண்ணுவார். ஆவியானவர் சொல்லுவாரே தவிர பேர் எழுதி இப்படி சுருட்டி குலுக்கி போட்டு எடுங்க, ஜேம்ஸ் வர்றாரா இல்லை யாக்கோபு வர்றாரா, யார் வர்றாருன்னு பார்ப்போம். அவரைத்தான் நம்முடைய சபையினுடைய செக்ரட்டரியாக வைக்க வேண்டும், அவரு தான் நம்முடைய சபையினுடைய மூப்பராக வைக்க வேண்டும். எத்தனை மூப்பர்? 10 பேரா? பேர் எழுதி போடு, 10 பேர் யார் வர்றாங்கன்னு. அப்படி கிடையாது. ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக சொல்லுவார், இந்த மனுஷனை நியமி, இந்த மனுஷனை வை, இந்த மனிதனை ஊழியத்துக்கு எடு, இந்த மனிதனை கொண்டு வா, அப்படி சொல்லுவார். ஆவியானவருடைய நடத்திப்பு. இங்கே சீட்டு கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே சொல்லிடலாம். நல்லா கவனிக்கணும். அப்போ எல்லா பலிகளுமே இயேசுவில் நிறைவேறும். ஓகேவா? எல்லா பண்டிகைகளும் இயேசுவில் நிறைவேறும். எல்லா நியாயப்பிரமாணங்களும் இயேசுவில் நிறைவேறும். இப்போ அதைத்தான் நம்ம இதில் என்ன பார்க்குறோம், இந்த பலி எல்லாம் எப்படி இயேசுவில் நிறைவேறினதுங்கிறத நமக்கு இப்போ முக்கியம். வழங்கிச்சா? அப்போ எல்லா பலிகளும் இயேசுவில் நிறைவேறும் அப்படின்னா இந்த பக்கம் பலி இல்லையா பாஸ்டர்? அப்போ இயேசுவுக்கு முன்னாடி தான் பலி, இயேசுவுக்கு பின்னாடி பலி இல்லையா? இருக்கு. நான் அதை அப்புறம் சொல்லித்தர்றேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன 7 பலி செலுத்துகிறோங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த 7 பலி எப்படி இயேசுவில் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ முதல் பலி என்ன? பாவ நிவாரண பலி. பாவம் நிவிர்த்தி ஆக்குகிற பலி. இந்த பலி பாவத்தை மன்னிக்குது. பாவ மன்னிப்பு. என்னது? பாவ மன்னிப்பு. எங்கேயோ போகுது மைண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு பார்த்தா பாவம் மன்னிக்கப்படாது, அடிஷ்னலாக ஒரு பாவம் கூடிடும். அதனால பாவ மன்னிப்பு அப்படின்னா என்ன? இப்போ பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலையும் பாவ மன்னிப்பு இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் மரம் வளருது, பாவ மரம், கிளைய வெட்டுறான். அடுத்து கிளை வளருமா இல்லையா? வளரும். அடுத்த கிளைய வெட்டுறான், மறுபடியும் என்ன செய்யும்? வளரும். இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஒரு கண்ணுக்குட்டியை கூட்டு வர்றான் ஆசாரியங்கிட்ட. ஆசாரியன் ஆரோன். ஹாய் ஆரோன், ஹவ் ஆர் யூ ஆரோன்? ஃபைன். என்ன பண்ணுறீங்க தம்பி? படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கண்ணுக்குட்டியோடு வந்திருக்கிறீங்க? கிளாஸில் சண்டை வந்துச்சு, 2 பேரை போட்டு தள்ளிட்டேன். அதனால் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு இந்த கண்ணுக்குட்டியை பலி செலுத்தணும். ஓகே. உடனே அவன் என்ன பண்ணுவான்? கண்ணுக்குட்டியை பலி செலுத்துவான். எப்படி தெரியும் பலி செலுத்துவான்? அவனையும் நிற்க வைப்பான், கண்ணுக்குட்டியும் நிற்க வைப்பான். முதல்ல அவன் தலையில் கை வைப்பான் ஆசாரியன் கை வச்சுட்டு அவன் பாவத்தை எல்லாம் போட்டு தள்ளனால கிளாஸில் அந்த பாவத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிருவானா. அதாவது கொக்கோ கோலா பெப்சியில் ஸ்ட்ரா போட்டு உரிகிறோம்ல, அது மாதிரி பாவத்தை ஆசாரியம் உறிஞ்சி அப்படியே 2 கையை கொண்டு கண்ணுக்குட்டிக்கு மேலே வைப்பான். இவர் இங்கே டெலிவரி பண்ணுறாராம். அங்கே பாவத்தை ரிசீவ் பண்ணி இந்த கண்ணுக்குட்டிக்கு பாவத்தை டெலிவரி பண்ணி கண்ணுக்குட்டியை வெட்டி பலிபீடத்தில் வச்சு எல்லாம் பண்ணிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், போயிட்டான். அடுத்த வாரம் வர்றான், அவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றான். ஹலோ பாஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன தம்பி, போன வாரம் வந்தீங்க கண்ணுக்குட்டி, இந்த வாரம் வந்தீங்க ஆட்டுக்குட்டி, என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபைனான்ஸ் அவசியமாக தேவைப்பட்டுச்சு, அதனால் பக்கத்து வீட்டு ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி அவன் வச்சுருந்த ஜுவல்ஸை கொஞ்சம் எடுத்துட்டேன், பாவம் பண்ணிட்டேன், அதனால் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அடுத்த வாரமும் வருவான், எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு வருவான். அடுத்த வாரமும் வருவான். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அத்தனை பயல்களும் தேவாலயத்தில் இப்படித்தான் வந்துட்டு போனாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் பாவம் நிவிர்த்தி ஆக்கப்படலை. நல்லா கவனிக்கணும். கிளைய வெட்டினா, பழைய ஏற்பாடு கிளைய வெட்டினா மறுபடியும் முளைச்சிச்சு, கிளைகளை செதுக்குனா மறுபடியும் முளைச்சிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பு, அவருடைய பலியில வந்த பாவ மன்னிப்பு எப்படி தெரியுங்களா? மரத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருச்சு கடல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பு தான்
பாவ உணர்வை வேரோட பிடுங்கி சமுத்திரத்தில் எரிகிறது. தரையில் எரிஞ்சா கூட முளைச்சிரும். தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் வசனம் படிச்சிருக்கீங்களா? அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். ஏன் தெரியுமா? சமுத்திரத்தில் முளைக்காது. தரையில் போட்டால் கூட மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு முளைச்சிரும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. சிம்பிளாக சொன்னால் கூட ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறாரு. நம்ம பாவம் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கிடக்கு. இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே நம்முடைய பாவங்கள் பரிபூரணமாய் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பழைய ஏற்பாட்டு பலிக்கும் புதிய ஏற்பாட்டு பலிக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ கவனிங்க, இதை விலைக்கு தர்றேன் இன்னும் கூட கொஞ்சம். இப்போ பாவ நிவாரண பலி. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானாரா? ஏன்னா சிலுவையில் தான் அவர் பலியானார்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ முதல் வருஷம் ஊழியம் செஞ்சார், அப்போல்லாம் அவர் பலியாகலை. 2வது வருஷம் ஊழியம் செஞ்சார், 3வது வருஷம் ஊழியம் செஞ்சார், பலியாகலை. பலி எங்கே ஆனார்னா கொல்கதாவில் ஆனார் இல்லைங்களா? இப்போ கொல்கதாவில் சிலுவையில் பலியாகும் பொழுது 7 வசனம் சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி சபை கூட பாருங்கள் 7 வார்த்தை சொன்னார். எங்கே 7 வார்த்தை சொன்னார்? 7 வசனம் சொன்னார். வார்த்தைக்கும் வசனத்துக்குமே நம்ம ஆளுகளுக்கு அர்த்தம் தெரியல. மன்னிப்பு ஒரு வார்த்தை அப்படிங்கிறான். அவர் மன்னிப்பு மட்டும் சொல்லலை. வாசிங்க பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் 23 அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்போ இது எத்தனை வார்த்தை? பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 7 வார்த்தை ஒரே வசனத்தில் 7 வார்த்தை இருக்கு. நம்மால் சொல்றான் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை அப்படிங்கிற. நோ, இந்த வார்த்தையை கவனிங்க. இதுதான் முதல் பலி நிறைவேறுது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நிறைவேறின முதல் பலி என்ன தெரியுமா? பாவ நிவாரண பலி. அந்த பலி எப்படி நிறைவேறுதுன்னா, லூக்கா புஸ்தகம் 23 அதிகாரம் 34வது வசனத்தில் இந்த பலியை நிறைவேற்றார். இப்ப எப்படி இயேசு பாவங்களை மன்னிக்கிறாருன்னு கவனிங்க. இப்ப மார்க்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஓட்டை பிரித்து உள்ள இறக்குனாங்களா ஒருத்தனை, திமிருவாதக்காரனை, படிச்சிருக்கீங்களா? ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. 4 பேர் ஒரே மாதிரி இறக்குறாங்க இல்லையா? எனக்கு சில சம்பவங்களை படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 4 விசுவாசிக்கிட்ட ஒரு வியாதியஸ்தனை கட்டில் போட்டு கொடுத்து அனுப்பு பார்ப்போம். கரெக்டாக சுமந்துட்டு போவாங்களா? கரெக்டாக ஓட்டில் இறக்குவாங்களா? பாருங்கள். சுமந்துட்டே போக மாட்டாங்க. சுமந்துட்டு போகும்பொழுது வழியில் எப்பா இறக்கி வை அப்படிம்பாங்க. 4 பேரும் இறக்கிடுவாங்க. ஒருத்தர் சொல்வார், ஆமாம் சர்ச்சில் நீ செக்ரட்டரி, நீ எல்டரு, நீ அசிஸ்டன்ட் பாஸ்டரு, எனக்கு என்ன சர்ச்சில் ஊழியமே இல்லையே, நான் ஏன் கட்டில் தூக்கணுன்றான். அப்போ அவன் சொல்லிவிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் போகிறேன்ட்டு போயிடுவான். இப்போ 3 பேர் கட்டில் 4 பேர் தூக்குனா நல்லாயிருக்கும், 3 பேர். அப்போ அதில் ஒருத்தர் சொல்வார், எப்பயுமே பாஸ்டர் இவங்க 2 பேரைத்தான் கனம் பண்ணுவார், உங்கள் 2 பேரைத்தான் பாஸ்டர் எப்பயும் கூப்பிட்றாரு, என்ன கண்டுக்கிறதே இல்லை, நான் எதுக்கு இந்த ஊழியத்தை செய்யணும்? அவனும் போயிடுவான். இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரன்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த 2 பேரும் பார்ப்பாங்க. 2 பேர் பார்த்த உடனே நம்ம 2 பேரும் எப்படா அந்த ஊழியத்தை செய்கிறது, அதனால் நீ தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், என்ன கர்த்தர் சொல்கிறாரோ செய், என்ன விட்டுரு சாமின்னு அவனும் போயிடுவான். இப்போ கட்டில் படுத்துருக்கிற வியாதியஸ்தம் பார்ப்பான், என்ன நடக்குது, நான் வீட்டில் தானே ஒழுங்காக படுத்திருந்தேன், இவங்க 4 பேர் சர்ச்சுக்கு போகலான்னு தூக்கிட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வர்ற வழியில் விட்டுட்டு என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. கடைசியில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் பார்ப்பார், மகனே நீ ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தம் இல்லை, ஆகவே தான் எல்லாரும் பாதியிலே விட்டுட்டு போய் விட்டார்கள், அடுத்த முறை நான் உன்னை சந்திப்பேன்ட்டு அவரும் போயிடுவார். வீட்டில் கடந்தவனை வீதியில் கொண்டு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த 4 பேரை பாருங்கள், எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்களோ தெரியாது, சலிக்காமல் தூக்கிட்டு கயரை போட்டு ஓட்டை பிரித்து உள்ள 4 பேர் ஒரே மாதிரி கயிறு விட்டால் தான் கட்டில் சமமாக இறங்கும். கற்பனை பண்ணிப்பார்.
ஒருத்தன் கயிறை லூஸாக விட்டான்னு வச்சுக்கோ, கட்டில் இப்படி சாஞ்சி வியாதியஸ்தம் உருண்டு கீழே விழுந்துருவான். அப்போ என்ன ஐக்கியம்? சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்த உடனே இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு வார்த்தையில் சொல்கிறார். கவனிக்கணும். அங்கே இருக்கிற வேதம் படித்தவன் சொல்கிறான், பாவங்களை மன்னிக்க இவன் யார்? பிதா தானே மன்னிப்பார். இவன் என்ன பிதாவா? அவங்களுக்கு விளங்கலை. இவர் தான் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாவ பிராயச்சித்தம். இவர் தான், இவர் பலியாகி பாவத்தை மன்னிக்க போறாருங்கிறத வார்த்தையில் இங்கே வந்து பேசி காட்டுறாரு. நான் தான் பலியாவேன், என் ரத்தத்தில் தான் பாவம் மன்னிக்கப்படும், இதுதான் பலி மிருகம், இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த தேவ ஆட்டுக்குட்டி வார்த்தையில் பாவத்தை மன்னிக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்குது தேவனை மாதிரி அப்படிங்கிறத வார்த்தையில் மன்னிக்கிறாரு. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இந்த யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் கூட இந்த 38 வருஷம் கடந்தான் பாரு வியாதியஸ்தன், அவனை இயேசு சுகமாக்கிட்டார். சுகமாக்கும் பொழுது இவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் படுக்கையை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, டேய் டேய் நீ தானே 38 வருஷம் அங்கே இருந்த? ஆமாம். உன்னை சுகமாக்கினது யாருரா? யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை சுகமாக்கினது யாருன்னு தெரியாதா? இந்த காலத்து ஊழியர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. தலைவலி சுகமானாலே முன்னாடி கூப்பிட்டு மைக்கை வாயில் கொடுக்குறான். ஐயா ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்துச்சு சொல்லு. ஐயா ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வல்லமை இறங்கி எனக்கு தலைவலி சுகமாயிடுச்சு. உடனே ஃபாஸ்ட். இயேசுநாதர் 38 வருஷம் சுகமாக்கினார். அவனை பேரவே சொல்லலை. எப்பயுமே சுகமாக்கிட்டியா சைலண்ட்டாக போயிடு. சும்மா அவனை கூப்பிட்டு வந்து ஷோ காட்டுறது, வீடியோ பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஐயா ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடந்ததுன்னு விளம்பரம் பண்ணுறது, இதுதான் அருவருப்பு ஊழியத்தில். ஊழியத்தில் இது மாதிரி ஒரு அருவருப்பு இந்த காலத்தில் இருக்கிற அருவருப்பு மாதிரி ஒரு காலத்திலுமே கிடையாது. மனுஷரால் புகழப்படுவது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. செய்கிறத செஞ்சுட்டு கம்முன்னு போயேன், அவன் போய் சொல்லுவான்ல. நீ சொல்லாட்டி அவன் போய் சொல்லுவான்ல, அவன் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. இயேசுநாதரை தேவாலயத்தில் பார்த்த உடனே இயேசுநாதர் சொல்கிறாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டான். ஐயா மேசியாவா நீங்க? அப்பந்தான் போய் சொல்கிறான், என்னை சுகமாக்கினவர் இயேசு. பாருங்க, அற்புதம் செய்யும் பொழுது இயேசு தன்னை சொல்லலை, சத்தியம் சொல்லும் பொழுது தான் மேசியான்னு காட்டுறாரு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்குத்தான் இருக்கிறது என்பதை இயேசு ஊழியம் செஞ்ச பொழுதெல்லாம் மன்னிச்சாரா? அது வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டுறாரு. நான் தான் பாவத்தை மன்னிக்க வந்திருக்கிறேன்னு வார்த்தையில் மன்னிக்கிறாரு. ஆனால் வார்த்தையில் மன்னிச்சு மன்னிக்கப்படாது, பலி ஆகணும். இப்போ கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சரீரத்தை அவர் அப்படியே கசைக்கு பிழிஞ்சி இரத்தத்தை வியர்வையின் துவாரத்தின் வழியாக அவர் சிந்தி பாவ பிராயச்சித்தம் செய்கிறாரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், மத்தியானம் 3 மணி வரைக்கும் அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, எல்லா பிளட்டும் கீழே விழுது. இப்போ கவனிங்க, கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம் உலகம் முழுவதும் இருக்கிற பாவிகளுக்காக, இருக்கிற பாவிகள் இனி பிறக்கிற பாவிகளுக்காக அவர் சிந்திட்டாரா? இப்போ அங்கே அரெஸ்ட் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போகும் பொழுது பரியாசம் பண்ணுறான். அப்போ பரியாசம் பண்ண ஒரு குரூப் இருக்குது, அடிக்கிற குரூப் இருக்குது. அதெல்லாம் பாவம் தானே? பரியாசம் பண்ணுறது பாவம், அடிக்கிறது பாவம். வஸ்திரத்தை கலட்டுறான், அது பாவம் தானே? அந்த பாவி அங்கே இருக்கான். நியாயம் விசாரிக்கிறாங்க, நீதிமான்னு தெரிஞ்சும் சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, அது தப்பு தானே? அப்போ அந்த பாவி அங்கே இருக்கான். அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும் பொழுது அங்கே எல்லா தண்டனைகளை போர் வீரர்கள் நிறைவேற்றுகிறார்கள். எல்லா பாவியும் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு பின்னாடி இந்த சிலுவையில் தொங்குகிறதற்கு முன்னாடி அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். கவனிக்கணும், உலகத்தில் இருக்கிறவெல்லாம் தேவனுக்கு விரோதமாக, மற்றவனுக்கு விரோதமாக, எல்லாத்துக்கும் விரோதமாக பாவம் செஞ்சதெல்லாம் இயேசு ரத்தத்தை சிந்தி மன்னிக்கிறாரு. இப்போ அவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு பாவிகளாக இருக்கிறாங்க. அதை மட்டும் அவர் மன்னிக்காமல் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மன்னிக்கிறவரே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க.
அதனால் ஃபஸ்ட்டு சிலுவையில் தொங்கும் பொழுது தனக்கு விரோதமாய் செய்த எல்லாரையும் இந்த வசனத்தில் மன்னிக்கிறார் பாருங்க. பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிப்பில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிக்கணும். 2, தனக்கு விரோதமாக செஞ்சவங்களையும் மன்னிக்கணும். அதுதான் மன்னிப்பினுடைய பூரணம். அவர் எல்லாரையும் மன்னித்தார், தனக்கு விரோதமாய் செய்தவர்களையும் மன்னித்தார் என்றால் இந்த பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் சொன்ன முதல் வசனத்தில் இந்த பலியை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றுகிறார். இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க கிருபை பெற்றவர், தயவு பெற்றவர். அவர் தாங்க உலகத்தில் பாவத்தை மன்னிக்க முடியும். காசி ராமேஸ்வரம் போகிறதுனால பாவம் மன்னிக்கப்படாது. எந்த குளத்தில் வேணாலும் முங்கு, எந்த மலைக்கு வேணாலும் ஏறு, மலை ஏறுறதுல பாவம் மன்னிக்கப்படாது. அதனால தான் பாவத்தை மன்னிக்கிறவர் மலை ஏறினார். விளங்கிச்சா? ஏன் பாவத்தை மன்னிக்கிறவர் மலை ஏறினார்? நீ மலை ஏறக்கூடாதுங்கிறதுனால. இவன் இன்றைக்கி ஏறிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து, ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியிலே வந்த கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார். என்னுடைய 17வது வயதில் இயேசு என்னை சந்தித்தார். இயேசு என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை உணர்த்தினார். பாவங்களை நான் அவரிடத்தில் அறிக்கை செய்தேன். நான் அறிக்கை செய்த பாவங்கள் அனைத்தையும் இயேசு எனக்கு மன்னித்தார். 17 வயது முதல் இந்த வயது வரையிலும் இயேசு கிறிஸ்துவினால் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 3 விஷயம்தான். 1, அவரை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காக பூமிக்கு வந்தார் என்று விசுவாசியுங்க. 2, உங்களுடைய பாவங்களை வாயினால் அறிக்கை செய்யுங்கள். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம் கவனிச்சிங்கன்னா, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குவார். அடுத்த வசனம் கவனிங்க. பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்மை நாமே பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படின்னா நான் பாவம் செய்யவில்லை சொல்லக்கூடாது. குழந்தைய பாவம் செய்யுது, அப்புறம் என்ன நீ பாவம் செய்யலைன்னு சொல்லுவ? குழந்தை பாவம் செய்யுது, பிறக்கிற குழந்தைய பாவம் செய்யுதுன்னா உனக்கு தான் அறிவு அதிகம், யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்கிற, கம்பெனியில் வேலை செய்கிற, எவ்வளோ கிரிமினல் மைண்டு வேலை செய்யும் உனக்கு. குழந்தைய பாவம் செய்யுது. எப்படி செய்யுது? குழந்தை கையில் ஒரு கிளுகிழுப்பை கொடுங்க, அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், படக்குன்னு பிடிங்கிடுங்க. பிடுங்கின உடனே குழந்தை என்ன செய்யும்? கோபத்தில் அலறும், அழுகும். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுங்க. தங்கச்சி பார்க்குற மாதிரி அக்காவுக்கு கொடுங்க, இல்லை அக்கா பார்க்குற மாதிரி தங்கச்சிக்கு கொடுங்க. உடனே அக்கா, என் சகோதரிக்குத்தானே மம்மி நீங்கள் சாக்லேட் கொடுக்கிறீர்கள், நன்றாக என் சகோதரி புசிக்கட்டும், எனக்கு தேவையில்லை சொல்லுமா? குழந்தை பண்ணுற விளையாட்டானே கவனிச்சு பாருங்க. நீங்கள் கிடந்து உருளும், கிடந்து எப்படி கோபம் வந்துச்சு அதுக்கு? பொய் சொல்லும் தெரியுமா உங்களுக்கு குழந்தை? என்ன அழகா சூப்பராக பொய் சொல்லும், நீங்களே மெச்சிப்பீங்களே. ஓ, என் குழந்தை சமத்து குழந்தை, கில்லாடி, என்ன டேலண்டாக பொய் சொல்கிறான். சப்புன்னு வாயில் வைக்கிறத விட்டுட்டு உன் பிள்ளை பொய் சொன்னா மெச்சி பேசுகிற நீயே, நாளைக்கு அவன் பயங்கர பொய் சொல்கிறவனா வருவான். அவன் நாளைக்கு உண்மையை பேசணும்னு சொன்னாலும் உனக்கு விரோதமாகவே அவன் பொய் சாட்சி சொல்லுவான். குழந்தையா இருக்கும் பொழுதே பொய் பேசுனா பேரண்ட்ஸு வாயில் வைக்கணும், ஒரு அடி டப்புன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சிரிக்கிறது ஏன்? அப்படி நம்ம சிரிக்கிறோம், ஏன் என்ஜாய் பண்ணுறோம்? பிள்ளைய புகழ்ந்து பேசுகிறோம். அந்த பொய் வேற எங்கேருந்தும் படிக்கலை, அம்மா கிட்ட இருந்தான் படித்தான். அதனால் அம்மாவுக்கு சந்தோஷம்.
என்ன மாதிரியே என் பையன் பொய் சொல்றானே அப்படின்னு. நோ. குழந்தைகிட்ட இருக்கிற உணர்வுகளை கவனிச்சு பாருங்க. கோபம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், சண்டை இருக்கும், பொய் இருக்கும், ஏமாற்றுத்தனம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை நான் எடுக்கலை கையில் தான் வச்சுருக்கோம். என்னமோ பயங்கரமாக மறைச்சி வச்சாம அது தெரியும் வேற வெளியே. நான் எடுக்கலை மம்மின்னு ஆட்டம் காட்டும். உடனே மம்மி ஓடி அந்த இருக்கு பாரு இந்த இருக்கு பாருன்னு கடைசியில் பத்தியா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவள் வளர என்ன பண்ணோம், தெரிகிற மாதிரி வச்சா மம்மி கண்டுபிடிப்பாங்க, தெரியாமல் வைக்கணும்னு படிச்சுக்கணும். அதாவது பிறக்கும் பொழுதே மனுஷன் பாவிங்க. அதாவது பாவம் செய்யறதுனால பாவி கிடையாது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். பாவம் செய்வதினால் பாவி அல்ல, பாவியாய் இருக்கிறதினால் பாவம் செய்கிறான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சானா அந்த ரத்தத்தில் பாவம் கலந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் பிறக்க பாவிகளாகவே பிறக்கிறார்கள். இயேசு ஒருவர்தான் பரிசுத்தம் உள்ளவராக பிறந்தார், பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார், பரிசுத்தம் உள்ளவராக மரித்தார். ஆகவேதான் அவருடைய ரத்தம் பாவத்தை கழுவும். அப்ப நமக்குள்ள பாவம் இருக்குன்னு முதல்ல நீ ஒத்துக்கணும், அறிக்கை செய்யணும். அப்புறம் இயேசு மன்னித்தார் என்று அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். முதல்ல விசுவாசி, அறிக்கை செய். ஞானஸ்தானத்தில் பலியினாலே உடன்படிக்கை பண்ணு. ஞானஸ்தானம் தான் உடன்படிக்கை, பலியில் உடன்படிக்கை பண்ணு, நீ பரிசுத்தவான். எவ்வளோ ஈஸி மெத்தேடு. இந்த பாவம் கழுவப்பட மனுஷன் இமயமலையில் போய் ஆணி படுக்கையில் படுத்து கிடக்கிறான், வஸ்திரம் இல்லாமல் குளிரில் கிடக்கிறான், தாடி மீசை வளர்த்துட்டு பாவம் பரிதாபமாக உட்கார்ந்துருக்கான் பாவம் மன்னிப்புக்காக. பாவம் மன்னிக்கப்படுறது எவ்வளோ ஈஸியாக காட் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள ஒரு காலும் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. சந்தோஷமாக இந்த இயேசுவை விசுவாசியுங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யுங்கள். இந்த இயேசுவோடு கூட ஞானஸ்தானத்தில் நீங்கள் அக்ரிமெண்ட்டு ஒப்புரவாகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோகம் போக முடியாது. காசு கொடுத்தெல்லாம் பரலோகத்தில் இடம் வாங்க முடியாது. இல்லை எப்படியோ ஆண்டவர் கொண்டு போயிடுவார், கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் சட்ட திட்டத்தின்படி நிற்கிறவர். ஆகையினாலே நீ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ரோமர் புஸ்தகம் அழகா எழுதுகிறது இல்லையா? ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்தால் இருதயத்தில் விசுவாசம் வரணும் இயேசுவின் மேல், வாயிலே பாவ அறிக்கை இயேசு அறிக்கை வர வேண்டும், பலியினாலே நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். ஆகையினாலே அப்ப யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 7 பலிகள், முதலாவது பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்துவிலே சிலுவையிலே நிறைவேறுகிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். அடுத்த கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் யோசித்து வைங்க. இப்போ சிலுவையில் இயேசு 7 வசனம் சொன்னார் இல்லைங்களா? இந்த 7 வசனம் தாங்க இந்த 7 பலிக்கு மேட்சிங். அப்போ அடுத்த வசனம் என்ன சொன்னாருன்னு பாருங்க, அடுத்த பலி என்னன்னு பாருங்க, எப்படி ரெண்டும் ஒத்து போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் மண்டையை பிச்சுக்கோங்க. நான் அடுத்த டைமில் வரும் பொழுது இந்த பைபிள் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவதற்காக நம்ம இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீ ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, நீ அறிவாளியாக இருந்தாலும் சரி, நீ அழகுள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் நீ செல்ல வேண்டுமானால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உன்னுடைய அக்கிரமங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த சிறிய பெரிய சகல பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆடு மாடு புறாக்கள் இவைகளின் இரத்தம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் பாவங்களை நிவிர்த்தி செய்ய முடியவில்லை. ஆகையினாலே தான் எல்லா பலிகளிலும் மொத்தமாக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தன் சரீரத்தை பலியாக்கி உங்கள் அனைவருடைய பாவங்களிலிருந்தும்
உங்களை அவர் விடுதலையாக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கொல்கதா மலையிலே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.